திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இதாண்டா உலகத்திலே சிறந்த தத்துவம் தான். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்குன்ட்டான். சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். அதுதான் தோல்விக்கு பெரிய காரணம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்ல இயல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் அறிவியல். தோல்விக்கு ரெண்டே காரணம்ங்கிறார். யாரு? கிருஷ்ண பரமாத்மா. ரெண்டே காரணம் தாங்கிறார். என்ன? ஒன்று யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. இது ரெண்டு தான் காரணங்கிறதுல. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறோம். எதுலடா நம்ம குறைஞ்சிட்டோம்? எதுல குறைஞ்சோம்? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. இவ்வளவு வர ஆண்டிருக்கான். சிலப்பதிகாரம் பாடினா தெரியும். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு தொல்காப்பியம் படிச்சா தெரியும். தமிழன் பெருமை கொண்டான். வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்க சென்று போயிட்டான். நாம பிஸியா இருந்தாலே நம்ம பிசினஸ் நல்லா நடக்குது நமக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதனால நம்ம பிஸியா எல்லாத்தையும் கூட ஒண்ணுமே இல்லாத வேலையெல்லாம் தேவையில்லாம இழுத்து போட்டு ஏன் செய்யும் அப்படின்னா, நம்ம பிஸியா இருந்தா நமக்கு மனசுக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்க முடியும். நான் பிஸியா இருக்கேன், அதனால நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பிஸியா இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டாப் பிசினஸ் கிளாஸ் பீப்புள்லாம் சும்மா தான் இருப்பாங்க, ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் பாக்குறதுக்கு மட்டும் ஆள் இருக்கும். இந்த ஈகோ சிஸ்டத்தை அவங்க கரெக்டா பண்ணிருப்பாங்க. எனக்கு எப்படின்னா, சிம்பிளிசிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன, நமக்கு வாழ்க்கையில எப்போதுமே ஒரு வாய்மை வேண்டும். அதாவது உண்மையே பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. என்ன வேண்டும்? உண்மை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. துன்பத்திற்கும் துன்பம் கொடுக்க வேண்டும். புரியுதா? இது பண்ணா வெற்றி அடைய முடியும். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. மாணவர்களே, கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். உன்னையே நீ நம்ப கற்றுக்கொள். தன்னை நம்பாதவனை நீ எத்துணை தெய்வங்களின் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் விமோசனம் தர முடியாது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல மாணவர்களே. முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன.